கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, இன்னைக்கு 4 விதமான விசுவாசங்கள் நமக்கு தேவையாக இருக்குது. முதலாவது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். அது அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் லீஸ்ராவில் இருந்த சப்பானியனுடைய வாழ்க்கையில் அது காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கும். 2வது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பலமுள்ள விசுவாசம் காணப்பட்டது. ஏனென்றால் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது விசுவாசத்திலே அவன் பலவீனமாக இருக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே கிரியை செய்து பிள்ளைகளை உண்டாகும்படி செய்தது. 3வது மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுவின் வாழ்க்கையிலே காணப்பட்டது. முதலாவது அவன் தாயாரிடத்திலும், 2வது அவனுடைய பாட்டியினிடத்திலும் அது காணப்பட்டது, 3வது இவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆகவே அவனிடத்தில் இருந்த அந்த மாயமற்ற விசுவாசம் அவன் ஊழியம் செய்வதற்கு உபயோகமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கும். 4வது ஜெயமுள்ள விசுவாசம். யோவான் எழுதும்போது சொல்கிறார், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறன் எவனோ அவனே உலகத்தை ஜெயித்தவன் என்று சொல்லி. ஆகவே ஜெயமுள்ள விசுவாசம். இப்படிப்பட்ட 4 விதமான விசுவாசத்தை நாம் உடையவர்களாக இருக்கும் பொழுது நாமே கிறிஸ்தவர்களாகிய நாமே ஜெயம் சிறந்தவர்களாக வெற்றி சிறந்தவர்களாக காணப்படுவோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.